Salemeasy சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா முட்டை. அதற்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். முட்டை வந்து வேக வச்சு இங்கே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் 5 முட்டை எடுத்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு சிறிதளவு தேங்காய் துருவல் தேங்காய், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். கறி மசாலா நம்மளுக்கு 1 ஸ்பூன், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள். நம்ம வந்து இதை தேங்காய் இஞ்சி பூண்டு மசாலா இதெல்லாமே போட்டு அரைச்சி நெய்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சொன்ன மாதிரி தேங்காய் இஞ்சி பூண்டு கறி மசாலா அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டு அரைச்சி வச்ச விழுது இருக்குது. இந்த மாதிரி நெய்ஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, எண்ணெய், பெரிய வெங்காயம் கொஞ்சமாக தேவை, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஸ்டவ் ஆன் பண்ணிகிட்டே பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவைக்கிறப்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். முட்டையை வேக வச்சு அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி மசாலா முட்டையை செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு தாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்திக்கலாம். எண்ணெயெல்லாம் இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமாக ஊற்றிட வேணாம். கொஞ்சமாக ஊற்றிட்டு மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை வேக வச்சு வச்சுருக்கோம்ல அது போடணும். மசாலா நல்லா வேகணும், பச்சை வாசலை போயிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், நம்மளுக்கு தேவைக்கேற்ப உப்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்குள்ளே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. மசாலா மாதிரி மசாலா வந்து பச்சை வாசம் போகணும். நல்லா இதே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காம. இப்போ நம்ம வேக வச்சுருக்க முட்டையை சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க ஃபுல்லாகவே. கொஞ்சமாக அப்படியே கலந்து விடுங்க. நம்மளுக்கு சுட சுட ரெடி ஆயிடுச்சு மசாலா முட்டை. இதே முறையில் நீங்களும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. தேங்க்யூ.